சைட்டில் வந்து நிற்கிறோம். இந்த சைட்டோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 BHK அப்பார்ட்மெண்ட். இந்த 1 BHK அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் வந்து ஸ்லாபோட காங்கிரீட் வந்து போர் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது மொத்தம் ஏரியாவில் போர் பண்ணக்கூடிய இது நீங்கள் பண்ணக்கூடிய காங்கிரீட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 83 m³ பக்கம். இது வந்து ப்ராஜெக்ட்னா கொச்சி உள்ள ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய காங்கிரீட் வந்து போர் பண்ணி M25 காங்கிரீட் போர் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸ்போஸ் வந்து நம்ம சைட் வந்து இங்கே பார்க்குது. இந்த ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா 1 BHK 1 பெட்ரூம் 1 ஹால் அண்ட் 1 கிச்சன். இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா G+11 ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோடைய ஸ்பெஷல் என்னென்னா ஒரு ஃப்ளோரில் வந்து கிட்டத்தட்ட 20 ஃப்ளாட் வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து எக்கனாமிக்கலான ப்ராஜெக்ட். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்கனாமிக்கல். ஏன்னா வந்து ஒரு வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அதோடைய சங்கன் போர்ஷன். சின்ன சின்ன டாய்லெட் தான். பட் இருந்தாலும் ஆளுக்கு வந்து இப்போ ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வந்து இப்படி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதனால் என்ன உங்களுக்குன்னா அது வந்து 2 டக்ட்டு ப்ளம்பிங்கில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஏரியா பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து ஒரு இந்த காலம் டு காலம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுதான் வந்து அப்பார்ட்மெண்ட்டோடைய போர்ஷன்ஸு. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எஃபெக்டிவ் குறைக்க முடியும். பீமுடைய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரொம்ப வந்து கம்மியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லாப் திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 சென்டிமீட்டர் தான். ஸோ கோலம் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட 96 கோலம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு கம்மி. அதோடைய பேசேஜ், அதோடைய லிவிங் ஹால், இப்போ பார்க்கக்கூடிய ஏரியா வந்து ஓப்பனிங்ஸு. ஸோ இதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா வந்து ப்ரைவசியாக அலர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் பர்பஸ் சொல்கிறோம். ஸோ இது வந்து லிஃப்ட்டோட போர்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த இது வந்து 3 லிஃப்ட்டும் 3 ஸ்டேர்கேஸ் சர்வீஸ் ஸ்டேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கீங்க. ஸ்டேர்க்கோட வந்து அக்சசபிலிட்டி அது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய நடக்கக்கூடிய பேசேஜ் ஒரு போர்ஷன், அதில் வந்து எல்லாமே பேசிக்கான அம்யூனிட்டிஸ் வந்து நமக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் வந்து எல்லாமே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிசைன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காட்டி இப்போ வந்து பண்ணக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பகுதி போர்ஷன் தான் காங்கிரீட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பகுதி போர்ஷன் வந்து நம்ம கோலம் வந்து ஆல்ரெடி வந்து ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்குள்ளே பண்ணக்கூடிய வந்து M25 காங்கிரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம ட்ராயிங் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 900 m² இந்த ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இது G+11 ஓகேங்களா. இப்போ நம்ம சைட்டில் பார்க்கக்கூடிய இதோடைய ஃப்ளோர் பிளான் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது இந்த சைடில் 3 அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் வந்து 3 இந்த சைடில் பார்த்தோன்னா 4 நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டிசைன் படி. இதுக்கு ஆப்போசிட் வந்து 4 சென்ட்ரல் உள்ள ஏரியாவில் பார்த்தோன்னா 5 ஓகேங்களா. அப்போ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பேசேஜ் ஏரியா. இந்த பேசேஜ் ஏரியாவில் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் வந்து 3 லிஃப்ட்டும் 3 சர்வீஸ் ஸ்டேர்கேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய அசஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஏரியா, அதாவது இன்டோர் கேம்ஸுடைய ப்ளே ஏரியா கண்டக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாட்டோடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தா 350 ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தா லிவிங் ஹால் தொட்ட மாதிரி வந்து பார்த்தா கிச்சன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பால்கனி, இது வந்து நம்மளுடைய வந்து ஒரு பெட்ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் அண்டு பாத் செப்பரேட்டு. ஸோ அதே மாதிரி அடுத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கான சேம் டைமென்ஷன் சேம் இது தான். பட் செப்பரேட்டாக வந்து டக்ட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய என்னன்னா சரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்ட் வந்து காமனாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா. அப்போ என்ன ஆகுனா இங்கே இருக்கிற பாத்ரூம்ஸ் ஒரு லைன் கொண்டு வந்து நமக்கு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நமக்குடைய இது வந்து மோர் எக்கனாமிக்கல் மெத்தட். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 33.14, பின்ன இதோடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 37.37 ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் ஃப்ளோரோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா G+11. மொத்தம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஃப்ளாட்டில் வந்து அக்காமடேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டிசைன்ஸில். ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப மோர் எக்கனாமிக்னால என்னன்னா நிறையா வந்து இப்போது நமக்கு நிறைய ப்ரைவசியான வந்து ஏரியா வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறத விட இதை விட சின்ன வந்து ஒரு பெரிய கன்சிடர் பண்ணும்போது மோர் எக்கனாமிக்கலாகவும் நம்ம முடியும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்தா நமக்கு சைட்டில் பார்த்தது தான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராயிங்கை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அவர் சப்ஸ்கிரைப் சேனல்.